ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் தனியார் பள்ளிகளுக்கு முக்கிய புள்ளிகளிடமிருந்து மிரட்டல் வந்திருப்பதாக தற்பொழுது செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. அது என்ன செய்தி, எதற்காக இந்த மிரட்டல்ங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க பல கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற விவகாரத்தில் முக்கிய புள்ளிகள் மிரட்டலால் பள்ளிகள் புகார் கொடுக்க தயங்குவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் இயங்கும் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் மற்றும் தடையில்லா சான்று வழங்க கடந்த திமுக ஆட்சியில் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் தனியார் பள்ளிகள் எந்த புகாரும் அளிக்க முன்வரவில்லை. இந்த குழுவில் தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தனியார் பள்ளிகள் சட்டவிரோத வசூல் நடவடிக்கை குறித்து புகார்கள் அளிக்க தொடங்கினாங்க. அதன்படி 100 கோடி ரூபாய் வரை வசூல் பெற்றதாக பெறப்பட்ட புகார் அடிப்படையில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கம் என்ற பதிவு செய்யப்படாத சங்க நிறுவன தலைவர் அரசகுமார் கைது செய்யப்பட்டார். தனியாக ஒரு சங்கம் வச்சு அந்த சங்கத்துக்கு தலைவராக அரசகுமார் இருந்திருக்காரு. அந்த சங்கம் பதிவு செய்யப்படலை. அதனால் அவர் அரசும் செய்யப்பட்டிருக்காரு. அந்த வகையில் தனியார் பள்ளிகளுக்கு அங்கீகாரம் வழங்க பணம் வசூலிக்கப்பட்டது தொடர்பாக யாரும் புகார் அளிக்கக்கூடாது என மர்ம நபர்கள் தனியார் பள்ளி நிர்வாகிகளை மிரட்டுவதாகவும் அதனால் அவர்கள் புகார் கொடுக்க அஞ்சுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தனியார் பள்ளிகள் சங்க வட்டாரங்கள் கூறியதாவது, அங்கீகாரம் வழங்க ஒவ்வொரு பள்ளியிடமும் 30 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகாரில் அரசகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் பல புகார்கள் அளிக்க முன்வரும் நிலையில் அரசகுமாருக்கு நெருக்கமான சிலர் அவர்களை அச்சுறுத்தி உள்ளனர். எனினும் இந்த விவகாரத்தில் உயர் சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகார் அளிக்கப்பட்டதுக்கே இவ்வளவு கோடி லஞ்சம் பெற்றிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு. இன்னும் புகார் அளிக்காத பள்ளிகள் எத்தனை பள்ளிகள் இருக்குது அப்படின்னு தெரியலை. அப்போ இன்னும் எத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரியலை. புகார் அளிக்கக்கூடாது அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னாக்கா இன்னும் இதில் பல விஷயங்கள் நிறைய அடங்கியிருக்கு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.